நமக்கு யூனிட் பெருசு இல்லையா, இதுல பாதி சைஸ் வைக்கும் போது இது ஓகே. யூனிட் பெருசா இருக்கனால ஒரு 2/3 குவான்டிட்டி கம்மியா. இல்லை காலிஃப்ளவர் போதும், இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். கேரட்லாம் போதும். கேரட் இது வேற இது பண்ணுறதுக்கு. இந்த ஆனியன் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அது கேரட்டும் எல்லாம் போட்டு பீட்ரூட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கிட்ட இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஆனியன் வந்து எதில் வச்சாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குள்ள வேகும் போது இதில் வந்து இந்த ஆனியன் ஸ்மெல் கேரட்லேயே பொட்டேட்டோலேயே போகாது. அதுக்கு தான் இப்போ வச்சு காட்டுறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவும் இப்படி பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டெமோக்காக வேண்டி தான் வைக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட், நார்மலாக பீட்ரூட் போட்டோன்னா எல்லாமே சிவப்பு கலர் ஆகிடும். இது வந்து இந்த கேரட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து கிராம்பு. நம்ம கிராம்பு போடுறதே எல்லாமே கிராம்பு ஸ்மெல் இருக்குதான். பட் இந்த கிராம்பு வந்து இந்த கேரட்டில் கொடுத்துறேன். இதில் மட்டும்தான் கிராம்பு ஸ்மெல் இருக்கும். பீட்ரூட் போடல வேற ஒரே ஒரு பீஸ் கலர் பிடிக்காது. குறையும் இன்னும் குறையும் இன்னும் குறையும். நம்ம ஒன்று குறையும். 300 ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டிர் ஃப்ரைல வந்து 150 வைக்கவே கரெக்டாக இருக்கும். இண்டக்ஷன்ல பண்ணிருக்கீங்க? இத ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. இப்போ கேஸ் வச்சுனா சிம்ல வச்சு பண்ணனும். லோ ஃப்ளேம். இத ரொம்ப நேரம் மேடத்தை வெயிட் பண்ண வைக்க முடியாது இல்லையா? ரொம்ப கேமராமேன்லாம் வர கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லை. அதனால கேமரா அதான் சொல்லுவாங்க. மாதிரி ஓடுது பார்த்தீங்களா? கொஞ்சம் ஹீட் ஆகும். கேஸ்னா எனக்கு கிளீனா தெரியும். நான் இண்டக்ஷன்ல பண்ணி பழக்கம் கிடையாது. அதான் நடுவில் மெர்க்குரி மாதிரி வருது பாருங்க. என்ன தண்ணி ஊற்ற சொன்னா இவங்க பாதரசத்தை ஊற்றிட்டு நிற்கிறாங்க. அதுதான் அதான் நான் போரஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது. நிற்கிற மற்ற பாத்திரங்கள் அப்படி நிற்காது இல்லையா? அந்த மெர்க்குரி மாதிரி அப்படி நிற்கிறது காரணம் என்னன்னா இது நான் போரஸ் மெட்டீரியல்னு பேர். சைடில் லேசாக கொஞ்சம் இன்னும் க்ளீன் பண்ணலன்னு அர்த்தம். ஆனால் அது அந்த க்ளீனாக இருக்கிற இடங்கள்ல இது வந்து அப்படியே மெர்க்குரி மாதிரி போயிட்டு இருக்கும். மற்றதுல ஒரு செகண்ட்ல எவாபரேட் ஆகிடும். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் முதல்ல வெறுமனை ஹீட் பண்ண முடியுமா? பழுத்துரும். வெறுமனை ஹீட் பண்ணி அதில் ஒரு சிக்கனை தூக்கி அள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கோழிக்கறியா இருக்காது, அடுப்பு கறி ஆகிடும். நாற்றம் தாங்க முடியாது. வெளியே இருந்து ஓடி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்பாங்க. என்னங்க உங்கள் வீட்டில் நாற்றம் அடிக்கும்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க ரோஸ்டிங் ஸ்மெல்லு வருது. அதான் இதுக்கு வித்தியாசம். ஒரு சொட்டு எண்ணெயும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெறும் பாத்திரத்தை சூடு பண்ணி அந்த கோழியை தூக்கி அள்ளி போடுறோம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சிக்கனை போடணுங்களா? சும்மா உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக, இதில் ஒட்டாம வருதுன்னு காட்டுறதுக்காக.
அதுக்காக நீங்க உங்க வீட்டுல சமையல் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் தண்ணியை ஊற்றி சுத்திட்டு ஒரு பெரிய குருஜி ஒருத்தர் வந்து டெய்லி பூஜை பண்ண போவாரு. பூஜை பண்ண போகும்போது ஒரு பூனை என்ன பண்ணும், அங்கங்க குறுக்க பண்ணி பூஜைக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். ஏய் அந்த பூனையை பிடிச்சி தூணில் கட்டுன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பூனை செத்து போச்சு. இவங்க பூஜை பண்ணும்போது வெளியே இருந்து பூனையை கொண்டு வந்து தூணில் கட்டிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். அது மாதிரி இந்த தண்ணியை சுத்திட்டு தான் சமையல் பண்ணணும்னு தப்பா நினைச்சு கூடாது. ஏதோ சும்மா தலையை சொரிஞ்சிட்டு ஏதோ செஞ்சாங்களா, அதுக்கு எல்லாரும் தலையை சொரிஞ்சாங்களா அந்த மாதிரி கதை. இல்ல டெமோல வந்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு முடியுமா நான் போரஸ்ன்னு காட்டுறது எடுத்துட்டீங்க இல்லையா? நான் போரஸ்ன்னு காட்டுறதுக்கு அதாவது இப்போ ஸ்டவ்வில் இவ்வளோ நேரம் இருந்துன்னா மற்ற பாத்திரங்கள்ல ஹேண்டில் சூடு வரும். இங்கே ஹேண்டில் கை வச்சு பாருங்க சில்லுன்னு இருக்கு. இந்த இடத்துல கையை வச்சிங்கன்னா மற்றதுலலாம் கை பர்னால் போடணும். இங்கே பாருங்க இதில் ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா சுடும், ஆனால் பர்னால் போடுற அளவுக்கு இருக்காது. ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா அழகாக நீங்கள் இப்படி கை வச்சு எடுக்கலாம். மற்ற பாத்திரங்கள் அது இவ்வளோ நேரம் ஸ்டவ்வில் இருந்தால் முடியவே முடியாது. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பாருங்க முதல்ல எவ்வளவு சூடா இருந்தது, இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் கூட ஆகல, எவ்வளவு அழகா ரிலீஸ் ஆகி வந்துச்சு பாருங்க. எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துச்சு. எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கா? ஒரு சாதாரண பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு தண்ணியும் எண்ணெயும் இல்லாமல் நீங்க இந்த மாதிரி ஒரு சிக்கனை போட்டா இப்படி வருமா? அங்க பாருங்க எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கா பாருங்க. கிளீனா அங்க பாருங்க, ஒரு இடத்துல கூட ஒரு அடி பிடிக்கல. அந்த அளவு அது இந்த குக்வேரோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு தாபாய் நம்மளே சப்ளை பண்ணுவோம். சிக்கன் சப்ளை பண்ணலாம், குக் பண்ணி சப்ளை பண்ணுவோம். சரி மசாலாஸ் போடுங்க மேடம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இது போடல இல்லையா, கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போடல, கரம் மசாலா இருக்கு இல்லையா? சரி ஓகே, வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரைட் ஓகே. ஆனியன் டொமேட்டோ போட்டாச்சு. எங்க வைக்கிறது இஞ்சி பூண்டு போட்டுருங்க மேடம். இஞ்சி பூண்டு போடுங்க. பயமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். சில்லி பவுடர். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட சிக்கன் வாங்கியிருக்காங்க. ஆனால் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூனாக போடுவோம் இல்லையா? இங்கே பாருங்க நான் எவ்வளோ ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஓகேயா? ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். முடியுங்க. தனியாக போதும்ல? சமையலே தெரியாது, அதுதான் அவங்க நான் என்னன்னு கேட்டேன். எது? ரெட் சில்லி பவுடர் போதுமா மேடம்? காரம் அதிகமா வேண்டாம்னு தானே பாக்குறேன். என்ன ரொம்ப கம்மியா போட்டா போதும், நிறைய போடணும். 1 கிலோ சிக்கனுக்கு நம்ம எவ்வளவு போடுவோம், ஆனா இதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டுக்கலாம். இப்ப பெப்பரும் கரம் மசாலாவும் நம்ம வந்து கடைசியா போட்டுக்கலாம். பெப்பர் கரம் மசாலா மட்டும் தனியா வச்சுக்கலாம். வச்சுருங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா? இப்போ சிக்கன் குக் ஆகிற நேரத்தில் அதில் ஒரு குக்கர் எடுத்துங்க. இது தெரிஞ்ச பவுடர் எல்லாம் போட்டு
ஆக்ஷன். வெரி குட். குட் ஆஃப்டர்நூன். அதாவது இந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் நீங்கள் எதில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான்ஸ்டிக் தவா நிறைய பேர் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணவே கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். கிளவும் கேன்சர் நான்ஸ்டிக் தவாவில் தான் வரும். அது மாதிரி அலுமினியம் பாத்திரத்தில் சமையல் பண்ணும்போது அல்சிமான்னு ஒரு டிசீஸ். இதெல்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மக்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப காலமாக உட்காருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையாம்மா? அதில் எந்த கெடுதலும் கிடையாது. அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃபைனஸ்ட் கிரேட் ஆஃப் ஸ்டீல் சர்ஜிக்கல் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்பாங்க. யாருக்காவது ஏதாவது உடம்புல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பாடி கூட டாக்டர்ஸ் வைப்பாங்க இல்லையா, அதுதான் சர்ஜிக்கல் ஸ்டீல். அதுதான் ஃபைனஸ்ட் கிரேட் ஆஃப் ஸ்டீல். எதுக்கு அதை வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் எத்தனை வருஷம் உடம்புக்கு இருந்தாலும் துரு பிடிக்காது. நான் போரஸ் அண்ட் நான் கொரோசிவ் மெட்டீரியல் அப்படின்ட்டு பேரு. அந்த நான் கொரோசிவ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா துரு பிடிக்காத ஒன்று. நான் போரஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற பாத்திரங்கள்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்க்கறதுக்கு வந்து தெரியாது. இப்போ ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மவுத் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு ரசமோ மீன் குழம்போ வத்த குழம்போ சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்சணுமா, பாலுக்கு தனி, ஏன்னா வச்சா என்ன ஆகும், பால் கெடும். இதில் நீங்கள் என்ன குழம்பு வேணுமோ பண்ணுங்க, அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பால் காய்ச்சலாம், பால் முடியும் ஒன்றுமே இருக்காது. அது இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த நான் போரஸ் மெட்டீரியல்னால ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் எப்படி வந்து எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் குக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துறோம். இப்போ தண்ணி இல்லாமல் குக் ஆகுது அப்படின்னோன்னு நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ சாதம் அரிசி தண்ணி இல்லாமல் குக் ஆகலாமாம்பாங்க, அடுத்து வடை எண்ணெய் இல்லாமல் சொல்லலாமாம்பாங்க. அது கேட்டிங்களா தெரியும் எனக்கு, அது நடக்காது. அது எதனால அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்க ஒரு நிமிஷம், எவ்வளவு தண்ணி ஊற்றிருந்தோம் இதில் சிக்கனுக்கு. ஆனால் இங்கே என்ன ஆச்சு பாருங்க, பெப்பர் கரம் மசாலா இப்போ போடும், அப்புறம் போடுங்க. சரி சரி ஓகேங்களா. அப்போ இதில் வந்து எப்படி வந்து தண்ணி இல்லாமல் குக் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபுட்டில் ரெண்டு வகையான ஃபுட்டு இருக்குது. ஒன்று வந்து ஹைட்ரேட்டட், இன்னொன்று டீஹைட்ரேட்டட் ஃபுட்டு. ஹைட்ரேட்டட் ஃபுட்டுன்னா அத்தனையிலையும் மாய்ஸ்டர், ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவையில்லை. அதில் இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் இப்படி போட்டு குக் பண்ணாங்க இல்லையா, நம்ம சாதாரண பாத்திரங்களில் வெறும் பாத்திரத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அப்படி குக் பண்ண முடியாது. இதில் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து வந்து இது குக் பண்ணணும். அதே மாதிரி மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாத்துலேயும் ஆயில் இருக்கும், ஆயிலிஷ், அதில் ஃபேட் இருக்கும், அந்த ஃபேட்டை எடுத்து குக் பண்ணணும். இதுதான் வித்தியாசம். அதனால தான் தண்ணி இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் குக் பண்ணணும். இப்போ அடுத்த கேள்வி உங்கள் ஒய்ஃபுக்கு வருது, ரைஸுக்கு தண்ணியை ஊற்றுறோம், நம்ம குக்கர்லேயும் தண்ணி ஊற்றுறோம், இதுலேயும் தண்ணி ஊற்றுறோம், என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இந்த டவுட் வராது. கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இன்னைக்கு யார் எடுத்தாலும் டயபெட்டிக் பேஷண்ட். ஒரு டீ கடையில் போய் உட்கார்ந்தவொடனே ஒரு டீ ஆர்டர் பண்ணோன்னா வித் சுகரா வித்தவுட் சுகரான்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான். ஏன்னா யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து சக்கரை வியாதி. அந்த கேள்வி டீ கடைக்காரங்க ஏகப்பட்ட லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் ஃப்ரீ, அதனால காசை குறைக்கிறது இல்லை, சுகர் ஃப்ரீ. ஓகேங்களா. அது காரணம் இந்த குக்கர் ரைஸ் தான். குக்கர்ல ரைஸை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவர் டெம்பரேச்சர். நல்ல வேலை இந்த ஆனந்தா குக்கர்லாம் வந்தாலும் என்ன அதிக வருவார், அவர் ஃப்ரெண்டு தான் வருது. அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு நாள் இங்கே வந்திருக்கும்போது சொல்லிட்டேன், இன்னைக்கு இவ்வளோ டயபெட்டிக் பேஷண்ட் ஊரில் இருக்கு, நீங்கள் தான் காரணம். கார்த்திகேயன் சார் இன்னையே விட்டுறீங்க, நீங்க தான் உங்க குக்கருங்க அப்படின்னு அங்கே வச்சு சொல்லிட்டேன். இவர் இருந்தார். அந்த குக்கரில் பண்ணும்போது ஓவர் டெம்பரேச்சர் அண்ட் ஓவர் ப்ரெஷரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டார்ச்சோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கார்போஹைட்ரேட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கட் பண்ணி தான் எடுக்கணும், வெறும் சக்கையை தான் சாப்பிடும். ஆனால் இதில் ரைஸ் வந்து அதே அளவுக்கு தண்ணி வச்சா கூட உதிரியாக இருக்கும், டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ ஈரப்பதம் இருக்கிற எந்த இதுக்கும் தண்ணி தேவையில்லை, ஃபேட் இருக்கிற எந்த பொருளுக்கும் எண்ணெய் தேவையில்லை. எல்லா பொருள்லையும் ஃபேட் இருக்கு. ஈவன் கேரட்டை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா மேலே கிளேசியாக வராது ஃபேட். வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னா அதில் ஆமாம் அதில் வந்துட்டு பாருங்க, அதில் ஃபேட்டு. ஃபேட் இல்லாத ஒரே ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரே ஒரு ஐட்டம் இருக்கு, தண்ணி. தண்ணியில மட்டும்தான் ஃபேட் கிடையாது, எல்லாத்துலையும் ஃபேட் இருக்கு. ஓகேங்களா. அதனால இதுல வந்து அந்த வாட்டர்லெஸ் அண்ட் ஃபேட்லெஸ் குக்கிங் பண்றோம் ஒண்ணு. இன்னொன்னு அடுத்தது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எண்ணெய் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது.
நினைப்பாங்களா இல்லையா? இது எண்ணெய் இல்லாம எண்ணெய் இல்லைன்னா எனக்கு சாப்பிடவே முடியாது, டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் ஆக்சுவலா எண்ணெயில கிடையாது, நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டில் தான் இருக்குது. நமக்கு அது விவரம் தெரியல. எண்ணெய்ங்கிறது அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு, அதிகமா வேக வைக்கிறதுக்கு தான் எண்ணெயோடைய டேஸ்ட் கிடையாது. டேஸ்ட் எண்ணெயில் இருக்குன்னா நம்ம என்னைக்காவது ஃப்ரை பண்ண ஒரு டம்ளர் எண்ணெய் தூக்கி யாராவது குடிச்சிருக்கோமா? டேஸ்ட் எண்ணெயில இருந்து ஒரு டம்ளர் எண்ணெய் தூக்கி குடிச்சிருக்கோம், நம்ம இது வரைக்கும் குடிச்சது இல்லை. அதனால டேஸ்ட் வந்து எண்ணெயில கிடைக்காது, எண்ணெயில கிடையாது. அதனால எண்ணெய் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லை எனக்கு எண்ணெய் தான் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளம் நீங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க. அந்த எண்ணெய் வந்து ஃபேட்டா கொழுப்பா மாறாது. அந்த எண்ணெய்னால கெடுதல் கிடையாது. ஒரு வடையோ பஜ்ஜியோ பூரியோ நீங்க பண்றீங்கன்னா திரும்ப திரும்ப 20 தடவை கூட அந்த எண்ணெயை வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரீயூஸ் பண்ணதுனால எண்ணெயோட திக்னஸ் மாறாது, கலர் சேஞ்ச் ஆகாது. எத்தனை தடவை யூஸ் பண்ணுங்க அது வந்து சேச்சுரேஷன் ஆகாது, ஃபேட்டா கொழுப்பா மாறும். ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட வடையோ பூரியோ வந்து இதுல வந்து சாப்பிடுறது அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது கிடைச்சதுன்னா அந்த வீட்டுல ஹெல்த் வந்துருக்குன்னு அர்த்தம். இது இல்லாதவங்கன்னா பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கும். அதுக்காக கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். இத்தனை வருஷம் போராடி அவர் ராஜேந்திரன் வந்து இதை வந்து கொண்டு வந்துருக்கிறார். எத்தனையோ வருஷம் போராட்டத்துல, ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து வருது, அது விலை வந்து நம்மலாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு விலை. ஸோ எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகணுங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் 5 வருஷமா போராடி இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ இதுல எப்படி தண்ணி இல்லாமல் இருக்காங்க, இந்த வெஜிடபிள்ஸ் இதில் போட்டாங்க இல்லையா, போட்ட உடனே மூடி வச்சு நீங்க ஸ்டவ்ல வச்சிருக்கீங்க. அந்த ஃப்ளேம் பட்ட உடனே, லோ ஃப்ளேம் பட்ட உடனே இந்த பாட்டம் வந்து இருக்கு பாருங்க, இதுதான் இதோட மேஜிக். இது வந்து என்னன்னா ஒரு 8 அலாயில பண்ணியிருக்காங்க. ஒரு அலாய்ங்கிறது 2 or more லைட் மெட்டல்ஸ். அப்போ லோ ஃப்ளேம் பட்டா கூட ஈவனா இங்கே ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும், அடி பிடிக்காது. பக்கத்துல நின்று கிண்டிட்டு கிளறிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தைரியமா நீங்க இருக்கலாம். அப்போ இந்த வெஜிடபிள்ஸை போட்டு அந்த ஈரப்பதத்தோடு நீங்க வைக்கும்போது ஹீட் ஆனோன்னா அதுல இருக்கிற மாய்ச்சர் ஃபுல்லா அப்படியே மேலே கிளப்பி இந்த மூடியில வந்து டச் ஆகி இந்த இடம் வந்து ஒரு சீல் ஃபார்ம் ஆகிடும், டைட் ஆகிடும். இந்த இடத்துல இது வெளியே போகாத அளவுக்கு மேலே வந்து ட்ரிப்பா கீழே வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகி அந்த ஈரப்பதத்திலே குக் ஆகிடும். இந்த ஸ்டீம் எங்கேயாவது உடைச்சிட்டு அது வெளியே வந்துட்டுன்னா உங்களுக்கு குக் ஆகிட்டுது அப்படிங்கிறதுக்கு இண்டிகேஷன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ப்ரீ ஹீட்டிங் இதை வந்து நமக்கு முதல்ல சூடு பண்ணணும், ஆனால் இதை சூடு பண்ணல. எதுக்கெல்லாம் சூடு பண்ணணும்னா எனி ரோஸ்டிங், ஃப்ரையிங், டீப் ஃப்ரை, பேக்கிங் அண்ட் சீசனிங். ஏதாவது வறுக்கிறதுக்கு, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு, ரோஸ்டிங், ஃப்ரையிங், டீப் ஃப்ரை, ப்ளஸ் வேற என்ன ஹீட் பண்ணணும், பேக்கிங், கேக் பண்ணுறதுக்கு. கேக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம். சீசனிங், தாளிக்கிறதுக்கு இது பண்ணலாம். கடுகுக்கு நீங்கள் எண்ணெய் இல்லாமலே இதை வெறுமனை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு போட்டிங்கன்னா படப்படப்படப்படன்ட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயே நமக்கு போதும். அதனால் ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கிற ஃபேட்டே நமக்கு போதும், தேவையில்லாமல். இதில் பெனிஃபிட் உங்களுக்கு நிறைய, ஹெல்த் மட்டும் பெனிஃபிட் கிடையாது, பேக்கெட் மணி உங்களுக்கு எக்கச்சக்கம் மிச்சமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா கேஸ் வந்து 30 நாள் வர்ற சிலிண்டர் வந்து இதில் குக் பண்ணிங்கன்னா, ஃபுல்லாக குக் பண்ணிங்கன்னா 60 நாள் வரும். 5 கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல இனிமேல் வந்து நீங்கள் 1 கிலோ அல்லது 1.5 கிலோ எண்ணெய் வாங்கலாம். அப்போ இது எல்லாமே மிச்சம் இல்லையா? மெயின் மிச்சம் டாக்டருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸ் ஆகிடும். மொத்தத்தில் ஹெல்த்தியாக இருக்கலாம், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் ஏகப்பட்ட பணத்தை வச்சுட்டு நல்ல சாப்பாடு இல்லாமல் இந்த அலுமினியத்துலையும் இதுலேயும் கொடுப்புன்னு இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் குக் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது எடுத்தோன்னா வாட்டர், கண்டன்ஸ் வாட்டர் ஃபுல்லாக இதில் குக் வந்துடும். வேணும்னா நம்ம உள்ள ஊற்றிக்கலாம். ஆமாம் ஆமாம், விட்டுக்கலாம். வெளியே எடுத்து நமக்கு ஊற்றிக்கலாம். அது மாதிரி மூடி எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இடம் தேடுவோம், எங்கே கொண்டு வைக்கிறது. ஏற்கனவே கிச்சன் ரொம்ப பெருசாக, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில பெரிய கிச்சன் வைக்க முடியும். இங்கே பாருங்க, அழகாக இதை தூக்கி வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது மாதிரி டைனிங் டேபிளில் கொண்டு வச்சோன்னா கோஸ்டர் தேவையில்லை, இதை தூக்கி கோஸ்டர் அப்படி வச்சுக்கலாம். அந்த ஹீட்டும் வந்து அப்படியே இருக்கும். ஒரு தம் பிரியாணி போடும்போது இன்னொரு லிட்டு இதே சைஸில் தூக்கி வச்சிட்டோம்னா அந்த தம் பிரியாணி அப்படியே இருக்கும். கீழே விழுந்துருமோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி குழந்தைங்க தட்டி விழுந்தாலும் அது ரொட்டேட் தான் ஆகிட்டு இருக்கும்போது கீழே விழாது. இன்னும் உங்களுக்கு வசதியாக போச்சு, யார் அங்கங்கே இருக்காங்களோ அப்படி சர்வ் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியாக வேலை வந்து ஈஸியாக போயிடும். அது மாதிரி எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் இதில் வருது. அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் இதில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல இருந்து நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி இதில் ஊற்ற முடியாது, ஏன்னா மொத்தத்தில் பாயும். இதில் அப்படி கிடையாது. நான் இதில் கடைசியாக பண்ணி காட்டுறேன். மைன்யூட்டா ஒரு சின்ன பாட்டிலில் கூட ஊற்றலாம், சைடில் ட்ரிப் ஆகாது, மெல்லிஸ் ஆகும். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. சிக்கன் பிரியாணி என்ன வேணுமோ ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் சிக்கன் பிரியாணி கூட நீங்கள் வேணும். பெப்பர் போட்டிங்களா? பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்களா, ஸ்பூன் கொடுங்க.
சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. குறைச்சுங்க, கொஞ்சம் ஓகேங்களா. ஏன்னா இப்ப குக்கர்ல பருப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுல வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு, இப்ப குக்கர்ல பருப்பு பண்றீங்கன்னா என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, பருப்பு மலர்ந்து போகும், ஆனா அதுல இருக்கிற உள்ள இருக்கிற சத்துக்கள் அத்தனையுமே வெளியே போயிடும். இதுல பருப்பு மலர்ந்து போகாது, முழுசாதான் இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவைன்னா லைட்டா மத்த வச்சுக்கலாம், டேஸ்ட் வந்து செய்யாது. கொஞ்சம் அப்படி தண்ணி பொங்கி வெளியே வரும்போது ஒண்ணு லோ ஃப்ளேம் பண்ணுங்க, அதையும் மீறி வந்துன்னா இப்படி லேசா அப்படி தொடர்ந்து கொஞ்சம். அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, சில பேர் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, சில பேர் ஒரு துண்டு தேங்காய் போடுவாங்க. அதெல்லாம் அவங்க ஒரு டெக்னிக்ல அந்த பொங்காம இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. லேசா இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வச்சுக்கலாம். 1:3 ரைஸை பொறுத்து, பழைய ரைஸ்னா சில பேர் 1:3 கூட ஊற்றுவாங்க. என்ன நீங்க வைப்பீங்களோ அதே அளவு. இதுல என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க திறந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்க திறந்து பார்த்துக்கலாம். பெஸ்ட் நீங்க பொங்காம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, வெந்நீர் முதல்ல வந்து இதுல சூடு பண்ணிருங்க. இப்போ ஒரு 1:3 4 இதுல வச்சு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிங்க. தண்ணி சுட்டோம்னா இப்ப அரிசி ஊற வச்சிருக்கீங்க, இதுல என்ன பண்ணுங்க, பாதி தண்ணியை வெளியே ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு ரைஸை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கம்ப்ளீட்டா ட்ரை ஆகும்போது மறுபடியும் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பொங்கி வரும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ், தண்ணி பொங்கி வெளியே வரும் இல்லையா மேடம்? ஆமா, அது கொஞ்சம் லேசா அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பொங்காது. இன்னொன்னு, கம்ப்ளீட்டா குக்கான பிறதான் இறக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி ஓரளவுக்கு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு திறக்காம ஒரு 5 நிமிஷம் நீங்க டைனிங் டேபிள் வச்சுட்டீங்கன்னா உள்ள அந்த தண்ணிக்குள்ள சரி. இது அனுபவ ரீதியா நீங்க ஒரு 2-3 நாள். இதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பர்ட், எனக்கெல்லாம் சமையல் 0 நாலேஜ், நானே வந்து கேட்கறேன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு அடுத்தது இதுல என்னென்ன பண்ணலாம், அந்த ஒரு டவுட் இருக்குல்ல. இதுல என்னென்ன பண்ணலாம், இதுல என்னென்ன பண்ண முடியாதுன்னு முதல்ல கேளுங்க. எல்லாமே பண்ணலாம், இதுல பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. குழிப்பணியாரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுக்கு இவர் ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணிக்கணும். மற்றபடி இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, ஜாமு, சாசு, மைசூர்பாக், கேக்கு, புலவு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ரைஸ், குழம்பு வகைகள், அப்புறம் தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை, நான், பீஸா, பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, என்ன வேணா பண்ணலாம். ஸ்வீட்ஸ், கேசரி, அல்வா, மைசூர் பாகு. மைசூர் பாகு கிண்டிருக்கீங்களா? மைசூர் பாகுனா லேடிஸ்னா தலை தெறிக்க போடுவாங்க. ஐயோ இந்த வம்பு ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன், வேற என்ன ஸ்வீட் வேணாலும் பண்ணுவாங்க. மைசூர் பாகோட யூஸ்வல் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 பங்கு கடலை மாவு, 2 பங்கு சுகர், 3 பங்கு நெய். 1:2:3ங்கிறது யூஸ்வல் ஃபார்முலா. ஆனா இந்த குக்கர்ல பண்ணும்போது 1:1:1. 1 பங்கு கடலை மாவு, 1 பங்கு சர்க்கரை, 1 பங்கு நெய் எடுத்து அதுல பாதி போட்டா வரும். அதே ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்கள்லாம் தேவையில்லை, 10 வயசு குழந்தைய வச்சு சமையல் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவை, குழந்தை கூட இதுல சமையல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு குக்கர் இருக்கு. சமையல் தெரியாதவங்க எல்லாம் நாங்களே பண்றோம்னா எங்களுக்கு வெந்நியே சுட வச்சு பழக்கம் கிடையாது, நாங்களே இதுல எல்லாம் பண்றோம்னா நீங்க யோசனை பண்ணி. இதுக்கு சமையல் அறிவு வேணுங்கிறது அவசியமே கிடையாது. என்ன நீங்க தப்பா பண்ணாலும் டேஸ்ட் சூப்பரா வரும். இப்ப என்னன்னா, லேடிஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட், இதுல நீங்க சமையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரெல்லாம் உங்களை சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஆஹா இவன் என்ன இது இவ்வளவு ஒரு சமையல் அப்படின்ட்டு அவங்கள விடவே மாட்டாங்க, வெளியே ஹோட்டலுக்கு போகவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். அந்த ஹோட்டல் டேஸ்டே இருக்காது. இத சமைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்து வராது. பசங்களுக்கு இதுல பீஸா பண்ணி கொடுக்கலாம், தோசை, சப்பாத்தி. என்ன கேட்டீங்க? அதேதான் கடைசியா மீன் போடுறது. இதுல எல்லாமே உப்பு, காரம், புளி கம்மியா போடும். மற்றது அளவு இப்ப இது காரம் எவ்வளவு கம்மியா போட்ட மாதிரி 3-4 ஸ்பூன் எடுத்து அள்ளி போடுவாங்க. ரைட்டுமா, மற்றதுல போடுறத விட இது கம்மியா போட்டோம். நீங்க அதே அளவு போட்டீங்கன்னா தூக்கி
ஒரு விசிறி கேட்பாங்க தனியா நாக்க தொங்க போட்டு. வேற என்ன டவுட்ஸ் இருக்கு கேட்டுக்கோங்க. ரசம் என்ன இல்லாம வைக்கிறீங்களா? ரசம் ஒரு ஐட்டம் ரசம் அது ஒண்ணுமே மீன்ல வரணும்னா மீன்லாம் இப்போ ஃப்ரை பண்ணலாம். எண்ணெயில போட்டு நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். ஆமா, அதே மாதிரி சின்ன பாத்திரமா எடுத்து எண்ணெயை போட்டு பொரிச்சு உங்களுக்கு பொரிச்சு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அந்த கெடுதல் கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதுல என்னன்னா இதுல எண்ணெய் சேர்க்க கூடாதுன்னு தப்பா நினைக்கிறாங்க. அதனால எண்ணெய் சேர்க்கணும் எனக்கு டேஸ்ட் போயிடுமாங்க. பிரியாணி எண்ணெய் இல்லைன்னா அதே டேஸ்ட் வரும். அதே டேஸ்ட் வராது, அதோட பெட்டர் டேஸ்ட் வரும். அதே டேஸ்ட் வராது. ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாம எங்கேயாவது ஒரு சிக்கன் பிரியாணி யாரையாவது பண்ண சொல்லுங்க பாருங்க. இவ்வளவு எண்ணெயை விட்டு ஊற்றுவாங்க. இப்ப இவ்வளவு சிக்கனுக்கு நம்ம எவ்வளவு எண்ணெய் வீட்டுல ஊற்றணும். எண்ணெயை போட்டு முதல்ல வெங்காயத்தையும் ஆனியனையும் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டை போட்டு வரைச்சு என்னெல்லாமோ பண்ணி கடைசியில 3 மணி நேரம் கிச்சன்ல கடந்து லேடிஸ் போராடி கடைசி பார்த்தா வெளியே வந்து ஒரு ரசமும் ஒரு பொரியலும் வச்சுட்டு இருப்பாங்க. இதுல 15 நிமிஷத்துல சமையல் ரெடி. புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு லேடிஸுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். வீட்டுல வந்து பாக்குறவங்க நம்ம கிச்சன்ல பார்த்த உடனே அவங்கெல்லாம் நெய்பர்ஸ்லாம் அவங்கள பார்த்து ஆனா பொறாமப்படுவாங்க. சீக்கிரம் அவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னா அவங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அவன் வீட்டு கிச்சன் வந்து இவ்வளோ அழகா ஸ்பெஷலா வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குக் இது. வெஜிடபிள்ஸ் குக் ஆயிட்டுனா கொடுத்துடலாம். தம்பி அதில் பேப்பர் இல்லையா? இதே மெத்தடு இதுல தனியா பவுடர் மட்டும் பிரியாணிக்கு சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இதே மெத்தடு ரைஸுக்கும் சேர்த்து அந்த மசாலா கொஞ்சம் அடி அதுல பேப்பர் பிளேட் தண்ணியில வேக வச்சிருக்காரு. ஆனா என்ன இதுவா எல்லா காய் எல்லா அதுதான் நான் கேட்டேன். ஃபேட் இல்லாத ஒரே ஐட்டம் தண்ணி தான் ஒரு எண்ணெய் அப்பதான் இந்த பாருங்க இருக்கு இல்லையா? எண்ணெய் போடும் கொழுப்பு அந்த காயிலும் இருக்கு. கேரட்ல கூட கொழுப்பு, எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்கவே இருக்கு. கரெக்டா இருக்காங்க. அது என்னாச்சு? அது ஒண்ணு ஒரு வேலை முடிச்சிடலாம். எல்லாரும் சைடு டக்குனு எது நடந்தாங்க. சாப்பிட்றதுல எடுக்கிறது பசங்களுக்கு நல்லது. இதை பாருங்க, இதை பாருங்க. நல்லா இருக்கு. ஆமா, கேரட் அதுல மட்டும்தான். பீட்ரூட் வந்து கேரட்ல மட்டும்தான் இறங்கிருக்கு. இப்போ பீட்ரூட் போடாதே நம்ம இதுல போட்டால் இதெல்லாம் வருது. எதுக்கு மேல வைக்கிறீங்க அதுக்கு மேல வரும். அந்த ஒரு பீஸ் மட்டும் கலர்ஃபுல்லா எடுத்து பண்ணலாம். வேணும்னா தண்ணியை உள்ள விடலாம், இல்லைன்னா வெளியில விடலாம். இந்த கேரட் எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. இது வந்து தண்ணியில நம்ம வீட்டுல இருந்து எங்கேயாவது அடி பிடிச்சிருக்கா பாருங்க. இவ்வளவு நேரம் வந்து பாருங்க, அந்த பாட்டம்லாம் பாருங்க. நம்ம கரண்டி வச்சு சுரண்டி எடுக்கணும் எண்ணெய். இங்க பாருங்க எங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க அந்த பாட்டம், தெரியுதா? மற்ற இதுல நம்ம என்ன பண்ணணும், போட்டு சுரண்டிட்டு இருக்கணும், அடி பிடிக்காம இருக்கு. இங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. அதுதான் இந்த குக்கரோட ஸ்பெஷாலிட்டி, அடி பிடிக்காம. இதுல எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும், தண்ணி எவ்வளவு ஊத்தணும் ஆனா பாருங்க. அதான் இந்த மேஜிக். எப்படி இருக்கு சாப்பிட்டு? ஆமா, சால்ட் போட்டீங்க? எல்லாம் போட்டாச்சு. சால்ட் நிறைய போட்டீங்களா கம்மியா போட்டீங்களா? இல்ல கரெக்டா இருக்கு.
வராது. எப்படி பதில் சொன்னாங்க பாருங்க. நிறைய போட்டீங்களா கம்மியா போட்டீங்களா? கரெக்டா போட்டாங்க. இங்க பாருங்கம்மா எவ்வளவு தூரம் அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. எண்ணெய் ஊத்தி செஞ்ச மாதிரியே இருக்கு. எண்ணெய் ஊத்தி செஞ்ச மாதிரியே இருக்கு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் பண்ணும்போது நமக்கு எதுக்கு அடிஷனலா ஒன்று இதுல எண்ணெய் ஊற்றணும்? இப்போ இதுல செய்யற மாதிரியே இது செய்யலாம். இதுல எல்லாத்துலயும் அதே நம்ம அதே எல்லாமே அதே இல்ல இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். எவ்வளவு நேரம் இருந்தாலும் அடி பிடிக்கலங்கிறது அவங்களுக்கு ஆட்டணுமே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் இருந்தாலும் இது அடி பிடிக்காதுங்கிறத காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் இல்ல இப்போ இதுல செய்யற மாதிரியே ஓபன் பண்ணி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணோம், கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சு கொஞ்சம் ட்ரை சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் செய்யலாமா? கேஎஃப்சி சிக்கன் மசாலா வாங்கிட்டு வாங்க செஞ்சு தரேன் நானே. முழு கோழி ரோஸ்டே நான் ஈஸியா பண்ணுவேன். முழு கோழி இதுல போடலாங்களா? ஆமா கொஞ்சம் பெருசா அது அது காம்பி போடுறோம். அத பாருங்க இது காம்பி போல் போட்டு பண்ணுது. அதே மாதிரி இந்த முழு கோழி அவ்வளவு சூப்பரா இருக்கும். பசங்க சும்மா முழு கோழி என்னென்ன ஃபுல் சிக்கன் கட் பண்ணாம முழு கோழி அப்படி பண்ணலாம். மசாலா எல்லாம் போட்டு உள்ள வச்சு விட்டுதான். அவ்வளவு வச்சு மூடி வச்சு டிராப் ஆஃப் ஆயில் எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி வச்சு டிராப் ஆஃப் ஆயில் எல்லாம் பண்ணலாம். அது பண்ணலாம். ஈரானியன் சிக்கன் பண்ணலாம். தந்தூரி சிக்கன் பண்ணலாம். சூப்பரா வரும். தந்தூரி சிக்கன் தந்தூரி ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம்ல அந்த ஒரு இது காலோட சேர்த்து ஒரு திருப்பி போடணும்ல அது. அதாவது இவ்வளவு நேரம் இருந்தா கூட அது அடி பிடிக்கல. இது நல்லா பண்ணி ட்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த குக் ஆயிடுமா இது அடி பிடிக்காதுங்கிற காட்டுறது இன்னும் இவ்வளவு நேரம் வச்சா கூட அது அடி பிடிக்க மாட்டேங்குது. நம்ம எண்ணெய் எல்லாம் இவ்வளவு நேரம் வைக்க முடியுமா சவுல? கண்டிப்பா நம்ம தக்காளி எல்லாம் போடலன்னா ரோஸ்ட் வரும். ஆமா தக்காளி போடாம நம்ம மசாலா நல்லா இது பண்ணி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து ஆயில் இல்லாமலே பொரிச்ச சிக்கன் மாதிரி வந்து இது நம்ம தக்காளி போட்டதுனால இது வந்து மஞ்சூரியன். இப்ப குடமிளகா போட்டா சூப்பரா இருக்கும். குடமிளகா இப்ப கட் பண்ணி போட்டா நீதான் கேட்க கட்லெட் செய்யலாம்ல. கட்லெட்